Hey guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் அடுத்து வர போகிற ஒரு சாம்சங் மொபைல் பற்றி தான் பேச போகிறோம். நம்ம சேனலில் சாம்சங் மொபைல்ஸுக்குன்னு பெருசாக வீடியோ எதுவுமே வராது. காரணம் என்ன தெரியுமா? சாம்சங் எப்போவுமே ஒரு நல்ல மொபைலை கொடுத்தாலும் விலை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக ப்ரைஸும் வச்சுட்ருக்காங்க. ஸோ அதனால ஓவர் ப்ரைஸ் மொபைல் அப்படின்ற மாதிரி தான் நான் சாம்சங் பார்ப்பேன். ஸோ அதனால் சாம்சங் பற்றி பெருசாக நான் பேசுகிறதே கிடையாது. ஆனால் இப்போ சாம்சங்லேருந்து சாம்சங் F சீரிஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் நிறையவே நல்ல மொபைல் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த F சீரியஸில் சாம்சங்கோட F54 அப்படின்ற ஒரு மொபைல் எடுத்து வர போகிறாங்க. இந்த 50 சீரிஸ் எப்பவுமே சாம்சங் A சீரிஸாக இருந்தாலும் M சீரிஸாக இருந்தாலும் ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த F சீரிஸும் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த மொபைலில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே. ஆமாங்க, இந்த மொபைல் ஏற்கனவே இந்தியாவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் லிஸ்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் இந்த மொபைலை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியா லான்ச்சும் ரொம்ப சீக்கிரமாக இருக்க போகுது. அதை பற்றியே தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் சாம்சங் பண்ணுற மாதிரி ஒரு தரமான டிஸ்பிளே தான். 6.7 இன்ச்சஸ்க்கான 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஃபுல் HD ப்ளஸ் அவங்களோட டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பஞ்ச்கோல் நாச்சோட கூடவே Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இங்கே டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் லீக்கில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த டீட்டெயிலும் நமக்கு கிடைக்கல. கூடவே பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது F சீரிஸ் எப்பவுமே கொஞ்சம் மிட் ரேஞ்ச் சீரியஸாக தான் இருக்கும். கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் தான் இட்டு வருவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கிளாஸ் பில்ட் பக்கம் போக வாய்ப்பே இல்லை. முழுக்க ஒரு பிளாஸ்டிக் பில்டாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படியே கேமரா பக்கம் வந்தீங்க அப்படின்னா எப்பவும் இருக்கிறத விட இந்த டைம் கேமரா கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எப்பவுமே இந்த 50 சீரியஸில் ஒரு 108 MP கேமரா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமும் 108 MP கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப். மெயின் கேமராவை 108 MP கொடுத்துட்டு 8 MP வைட் ஆங்கிள் 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப். இந்த 108 MP கேமரா இருக்குல்ல, இதுக்கு OIS சப்போர்ட் கொடுக்குறாங்க. சாம்சங் எப்பவுமே அவங்களோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் தாறுமாறாக இருக்கும். அதுவும் இந்த 108 MPலேருந்து சாம்சங் கொடுக்குற அவுட்புட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது கூட அந்த OISன்னு சேரும்போது இந்த கேமராலேருந்து வர அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா 16 MPலாம் கொடுக்காம இவங்க 32 MP ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த F சீரிஸில் பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ லைவ் இமேஜஸை பார்க்காம எதுவும் சொல்ல முடியாது. ஸ்பைஸாக கேமரா நல்லா இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. கேமரா மட்டும் தான் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. பேட்டரி இந்த டைம் ரொம்ப அதிகப்படுத்துகிறாங்க. இங்கே 6000 mAh பேட்டரி அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டாக இருக்குது. அப்படி இல்லைனா 5830 இந்த மாதிரி mAhல பேட்டரி வரலாம். ஸோ அவங்க ரவுண்டப்பாக 6000 mAh அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த 6000 mAh பேட்டரிக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சாம்சங் அதிகமாக 25 வாட் மேலே கொடுக்குறது இல்லை. ஸோ 25 வாட் சாம்சங்கே போதுமானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ 25 வாட்க்கான சார்ஜரோட இந்த மொபைலை எட்டு வராங்க. கண்டிப்பாக பாக்ஸில் சார்ஜர் தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தாங்க. அடுத்து ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸினோஸோட எக்ஸினோஸ் 1380 அப்படின்ற ப்ராசர் கொடுக்குறாங்க. இந்த 1380 பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகனோட 695 விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். 778Gக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் மேலே கீழே அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாலுமே இந்த ப்ராசர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கூட ஒரு 5G ப்ராசராக தான் இருக்குது. ஸோ எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீக்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தோட அதாவது ஏப்ரலோட கடைசியில் இந்த மொபைலோட லான்ச் இருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களோட அஃபீஷியல் சைட்டில் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே ரொம்ப சீக்கிரமாக இந்தியாவில் லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ ஏப்ரலோட கடைசிக்குள்ளே இந்த மொபைல் இந்தியா லான்ச்சை எதிர்பார்க்கலாங்க. என்ன ப்ரைஸிங்கில் வருமா அது மட்டும் தான் ரொம்ப குழப்பத்தில் இருக்குது. சமீபமாக சாம்சங்கோட ப்ரைஸிங் ரொம்பவே குழப்பத்தில் தான் இருக்குது. ஏன்னா சில சமயங்களில் 30,000 லான்ச் பண்ணுறாங்க, சில சமயங்களில் 25,000 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓவரால் ஸ்பெக்ஸை பார்க்கும்போது அதிகபட்சமாக சாம்சங் 30,000 வரைக்கும் ப்ரைஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மொபைலை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டீலாக இருக்கும் அப்படின்றத மாற்றமே இல்லை. இதுவே 30,000 போகும்போது சாம்சங்கோட ஒரு ரெகுலர் ப்ரைஸிங் மாதிரி தான் இருக்கும். F சீரிஸ் அப்படின்றாலும் கொஞ்சம் கம்மியாக ப்ரைஸிங்கில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இந்த மொபைலை எதிர்பார்க்குறீங்களா? அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அந்த 25,000 ப்ரைஸில் இருந்தால் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமா? அல்லது நல்லா தானே இருக்குது 30,000 ப்ரைஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோட ப்ரைஸிங் 25,000. உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.